நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மட்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வெண்பா குட்டி தான் முன்னாடியாக நிற்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு பிஸ்னஸ் டீலுக்கு அடித்த விஷயத்தில் சந்தோஷப்பட்டாலையும் நம்முடைய மல்லியை நம்ம விஜய் ஸ்வீட் கொடுக்காத அசிங்கப்படுத்திடுறாங்க. அசிங்கப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி போர்க்குடி தூக்குறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க. ஏன்டாடா நீங்கள் மல்லியம்மாவுக்கு ஸ்வீட் தரல அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியலைங்க. நம்ம விஜய் ஆசீர்வாதம் கையோட அந்த ராஜேஸ்வரிக்கு ஸ்வீட்டை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் வெடியை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நினச்ச மாதிரி நீ பிஸ்னஸில் நல்லபடியாக முன்னேற, உன்னுடைய சின்ன வயசுக்கு கனவு எல்லாமே ஒவ்வொன்றா நீ சாதிச்சுட்டு இருக்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் உங்களுடைய கல்யாணம் தான் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, ஏதோ ஒரு விபத்து மாதிரி நடந்துச்சு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ வரைக்குமே அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியை சாடி இந்த மாதிரி பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அவன் மூக்குலே டங்கு 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 டங்குன்னு குத்துற மாதிரி இருக்கணுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணுறது, நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்காக தான் நம்முடைய வெண்பா குட்டி போர்க்கொடி தூக்கி, ஏன்டா மல்லி அம்மா உங்களுக்கு என்ன பண்ணாங்க, எதுக்காக மல்லி அம்மா இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க, அவங்களும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தானே, ஏன் உங்கள் அத்தையும் இந்த ரஞ்சிதாஸ்தி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏதாவது உங்களுக்கு மல்லி அம்மா சொல்லியிருக்காங்களா, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை சொன்னதில்லை, நீங்கள் மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் பார்த்து வெண்பா குட்டி கேட்குறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, வெண்பா உனக்கு என்ன தெரியும், நீ சைலண்டாக இருக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்லாத இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை வெண்பா, உன் வேலையை மட்டும் பாரு, ஒரு டாடாவுக்கு தெரியாத என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னுட்டு அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா கிட்ட சொன்னோம். பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி உடனே நம்முடைய மல்லியை டார்கெட் பண்ணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விஜய் போனால் போதும், நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டா, இதை ஆஃப்டர் ஆல் நம்ம எத்தனை கேஜி கடையே வேணாலே வாங்கலாம், ஏதோ கீழே விழுந்து போன நாய்க்கு விழுந்த எலும்பு மாதிரி நினச்சிக்கிட்டு தவறு விழுந்ததான் சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த ஒரு பீஸ் கேக்கை அவளுக்கு கொடுத்துரு ஸ்வீட்டா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இன்சல்ட் பண்ணிட்டு விஜய்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டு விஜய் எப்படி சைலண்டாக இருக்காருன்னு தெரியல. ஆனால் விஜய் கல் நெஞ்சக்காருன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காருன்றதை யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காத நம்ம சேனலுக்கு லைக் போட்டு தெரிவிங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சோகமாக நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால சைலண்ட்டாகவே இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா மல்லி தலைமையில ஏறி டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காத போகிறப்ப அவங்க நம்ம மல்லியோட காலில் விழுந்து கெஞ்ச போகிறாங்கன்றது கண்டிப்பாக உறுதியான விஷயங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.